நாம் கேட்ட தலைப்பு என்ன தலைப்பு? எது பெரியது? நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் பெருசா, நாம ஜெபிக்கிற ஜெபம் பெருசா சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எது பெரியது? ஜெபம் தான் பெருசா. அப்ப ஜெபித்தீங்களா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? ஏன்னா ஜெபம் தான் முக்கியம். தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அது நடக்கும் நடக்காம போகலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நீதிமான். என்ன தலைப்பு? நீதிமான். நீதிமான்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரிஞ்ச யாரா சொல்லுங்க. நீதிமான்னா என்ன? உலக பிரகாரமான நீதிமான் இருக்காங்க, வேதத்தின்படி நீதிமான் இருக்காங்க. உலக பிரகாரமான நீதிமான் கடவுளோட பார்வைக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க, நன்மையானதை செய்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க நேர்மையா இருப்பாங்க. உலக பிரகாரமான நீதிமான் எப்படி இருப்பாங்க? கடவுளுடைய பார்வைக்கு நல்லவங்களா இருப்பாங்க, நேர்மையா நடப்பாங்க, நியாயமா பேசுவாங்க, மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க? அன்பு காட்டுவாங்க, கருணையா இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையில பொறுப்பா நடந்துப்பாங்க. அவங்க மேல யாருமே என்ன பண்ண முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அப்படிப்பட்டதெல்லாம் யாரு? நீதிமான். ஆனா வேதத்துல நீதிமான்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? வேதத்தின்படி நீதிமான் எப்படிப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. நம்மளாம் நீதிமான்களாக முடியுது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை அழைத்திருக்காரு. எதுக்காக நம்மளை அழைத்திருக்காரு? நம்மலாம் எப்படி இருக்கணுமா? நீதிமான்களை. ஆனா நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது நம்மளாம் நீதிமான்களா ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். புறஜாதி மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம நீதிமான்களா இருப்பது மிகவும் கடினம். இருந்தாலும் நம்ம கொஞ்சத்திலேயாச்சும் நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்ன பண்ண உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சத்துல தான் அவர் உண்மையை கேட்கிறார். ஏன்னா அவருக்கே தெரியும். ஏன்னா மாம்ச பிரகாரமா அவரு உலகத்துல வாழ்ந்து இருக்காரு. பாவியான இந்த உலகத்துல பாவி மத்தியில என்ன பண்ணியிருக்காரு? வாழ்ந்திருக்காரு. அதனால யாருமே என்ன பண்ண முடியும்? முழுசா நீதிமானாய் வாழ்வது மிகவும் கடினம். ஆனா நம்ம வாழணும். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமான்களாய் நம்ம வாழணும். வேதத்தின்படி நீதிமான் யாருன்னா, எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 2:13 பாருங்களேன். ரோமர் 2:13. ரோமர் எழுதின நிருபம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நீதி படிங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அடுத்து படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. வார வாரம் திருச்சபைக்கு சத்தியத்தை கேட்கிறவர்கள் யார் அல்ல? நீதிமான்களா? சத்தியத்தை, வசனத்தை, வேத வசனத்தை கேட்கிறவர்கள், பாடலை பாடுகிறவங்க, காணிக்கை கொடுக்கிறவங்க, திருவிருந்து எடுக்கிறவங்க நீதிமான்கள் அல்ல. நான் சொல்ல வேதவசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் யார் இல்ல? கேட்கிறவர்கள் யார் அல்ல? நீதிமான்கள் அல்ல. அடுத்த வரியில் என்ன சொல்லுது? படிங்க. அன்றியும் இல்ல அந்த லாஸ்ட் லைன். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே யாரு? நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்ப சத்தியத்தை கேட்கிறவர்கள் யார் இல்ல? நீதிமான்கள் கிடையாது. சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துறவர்கள் தான் யாரு? நீதிமான். நாம சத்தியத்தை கேட்கிறோமா, இல்ல சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமா? நம்ம மனசாட்சி பற்றி கேட்டுக்கொள்வோம். அது யாருக்கு? அவங்களுக்கு தான் அது தெரியும். அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெறும் சத்தியத்தை மட்டும் கேட்கிறவங்க நீதிமான் கிடையாதுப்பா. சத்தியத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணுமா? நடக்கணுமா? அப்படி நடக்கிறவங்க தான் யாரு? நீதிமான். வேதத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை கேட்கறவங்க மாத்திரம் நீதிமான் கிடையாது. அதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் நீதிமான். நீதிமான்னா யார் தெரிஞ்சுதா? அப்ப நம்மளாம் யாருன்னு நம்மளே என்ன பண்ணலாம்? fill in the blanks நிரப்பிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லுது நீதிமானா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள். நீதிமானா நம்ம இருந்தோம்னா
நமக்கு என்னென்ன கிடைக்கும் வேதத்தின்படி தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்தின்படி அல்ல. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? ஒருவர் நீதிமானா இருந்தால் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? ஒரு 10 காரியங்கள் இருக்கு. நம்ம டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்? பார்த்துட்டு அந்த நீதிமான்களா ஆவறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? இந்த இந்த 10 காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? முடிக்கலாமா? முதலாவது யாராச்சும் சொல்ல முடியுமா? நீதிமான் எப்படி இருப்பான்ட்டு? நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நிறைய இருக்கு நீதிமொழிகள்ல. கரெக்ட். நானும் அதான் வச்சிருக்கேன். கை தட்டுங்க. கை தட்டுங்க. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழிப்பான். எடுப்போமா? சங்கீதம் 92 எடுத்துங்க. முதல் பகுதி மட்டும் வாசிங்க. சங்கீதம் 92:12. அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்தோடு நாம கேட்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து பனையை போல் செழித்து. போதும், நிறுத்துங்க. நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல் செழித்து இருப்பான். பனை என்ன தெரியுமா? பனை மரம். பனைமரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கிராமத்துல தான் இருக்கோம். நகரத்துல இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை ஒரு பொருளுக்கு ஒப்பிட்டு தான் நம்மள என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். ஏன்னா நம்ம விளங்கிக்கணும்ல. இப்ப இது மாதிரி அது மாதிரி சொன்னாதான் நமக்கு விளக்கம் தெரியும். ஏன்னா நம்ம நேரடியா சொல்லிட்டா நமக்கு என்ன பண்ணாது? புரியாது. அதான் சொல்றாரு, கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற சிங்கம் போல என்ன பண்ணுவான்? சாத்தான் சுற்றி திரிவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமா சொல்லுவார். அதே போலதான் நீதிமான் எப்படி செழிப்பானா? பனை போல் செழிப்பான். ஏன் பனைக்கு ஒப்பிடுறாரு தெரியுமா? சொல்லுங்க. பனை மரத்துல எந்த பொருளுமே வீணாகாது. பாருங்க, பனை மரத்துல எந்த பொருளாச்சும் வீணாகுமா? எதுவுமே வீணாகாது. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நீங்க யாரு? எந்த காரியத்துல நீங்க வீணாகி போக மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரயோஜனமா இருப்பீங்க. அதான் பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை மரத்துல இருக்கிற ஓலை வந்து வீடு கட்டலாம். அந்த மட்டையில என்ன பண்ணலாம்? நார் கிழிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த நுங்கு எடுத்து என்ன பண்ணலாம்? நுங்கு சாப்பிடலாம். அப்படியே விட்டுட்டா அது பனைமரமாகும். இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? அந்த பதநீரை இறக்கி குடிக்கலாம். அந்த பதநீரை காய்ச்சி வெள்ளம் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பயன் சொல்லுங்க? பனை மரத்தை வெட்டிட்டோம்னா அது என்ன பண்ணலாம்? அதை வீடு கட்டுறதுக்கு தூணா யூஸ் பண்ணலாம். நம்ம அப்போல்லாம் நம்ம வீட்டிலாம் எப்படி கட்டியிருப்பாங்க? பனை மரத்தில் தான் தூண் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த பனை மரத்தை துண்டாக்கி கூட என்ன பண்ணாங்க? குறுக்க போட்டு ரீப்பர் துண்டு போடுவாங்கல்ல, அது போல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பனங்கிழங்கு சாப்பிடலாம். இப்போ பனங்கிழங்குலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆச்சு? சுகர் வந்துச்சு. சுகர் வராமல் இருக்குன்னா பனங்கிழங்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? பனங்கிழங்கு சாப்பிட்றாங்க. பாருங்க என்னென்ன பயன். பனை மரத்தில் ஒரு வேஸ்டேஜோ கிடையாது. பனை மரத்தில் இலை உதிரிமா? இலை வந்து அது காஞ்சி போய் தான் நான் வயசாகி தான் ஊதுறோம். வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் பனை மரம்? எந்த காலத்துலையுமே பனை மரம் செழிப்பாக தான் இருக்கும். எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய புயல் வந்தது, வருதா புயல், அந்த புயல் சொல்லிட்டு எதுலையாச்சும் பனை மரம் வேரோடு சாஞ்சிச்சு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? செய்தியில் கேட்டிருப்போம். அநேக தென்னை மரங்கள் வேரோடு சாஞ்சிச்சு, அநேக மரங்கள் சாஞ்சிச்சு ரோட்டில், அநேக வாழை மரம்லாம் என்னாச்சு? வாழைத்தோப்புலாம் நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமோ கேட்டிருப்போம். ஆனால் பனை மரம் மட்டும் இந்த எந்த காற்று அடிச்சாலும் என்ன பண்ணோம்? அப்படியே தாங்கிருக்கு. அது பட்டு போய் விழுந்தால் ஒழிய அது என்ன ஆகாது? கீழே விழவே விழாது. பனை மரத்துக்கு யாருன்னா தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்களா? அதுக்கு தண்ணியே ஊற்றத்தர. நாமளும் நீதிமானா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு காரியமும் நமக்கு உலக பிறகாம எதுவுமே தேவை கிடையாது. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? வளருவோம். நம்ம மற்றவர்களுக்கு எல்லா காரியத்திலும் நம்ம என்ன எப்படி இருப்போம்? மற்றவர்களுக்கு நாம பிரயோஜனமா இருப்போம். நம்மளை வேஸ்ட்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் பாருங்க எப்படி அழகா ஒப்பிடுறாரு. நீதிமான் பனையை போல் செழிப்பான். பனை மரம் வச்சா பனை மரம் அது வந்து எப்படின்னா அங்க இருக்கிற நீரோட்டத்தை என்ன பண்ணுமா? அதிகப்படுத்துமா? இந்த நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சியில் வருது, அதை வந்து தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அநேக செய்தியில பார்த்துருப்பீங்க. பனை விதைகளை போட்டு நடுறாங்க. நிறைய பனை மரத்தை அழிச்சிட்டாங்க. அதோட பலன் இப்போதான் என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கமே பனை விதைகளை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே ஏரிக்கரை ஓரம், சாலை ஓரம் என்ன பண்ணுறாங்க? பனை விதைகளை நடுறாங்க. பாருங்க ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? முதல்ல பனை மரத்துக்கு நம்மள நீதிமான
ஒப்பிடுறார். நாம் நீதிமான்களா இருக்கும்போது பனையை போல நம்ம எப்படி இருப்போமா? செழிப்பா இருப்போமா? அடுத்து இரண்டாவது காரியத்தை பார்ப்போமா? அதே சங்கீதம் அடுத்த பகுதியில் சொல்றாரு பாருங்க, படிங்க. சங்கீதம் 92:12 லீபனோனில் உள்ள லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு போல வளருவான். வளருவான். கேதுருன்னு என்ன தெரியுமா? நம்மளுக்கு அநேகருக்கு தெரியாது. லீபனோன் கேதுருன்னா அது ஒரு மரம். அது சந்தன மரம், தேக்கு மரம் சொல்றோம்ல. அந்த இப்போ வந்து லீபனோன் வந்து லெபனான் சொல்லுவாங்க. லெபனான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெபனான் நாட்டில் அது வளரக்கூடிய ஒரு மரம். அது வந்து ஓங்கி உயரமாய் வளரக்கூடிய மரம். ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், உயர்ந்த மரம். வீடு கட்டுவதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கு, கோயில் கட்டுவதற்கு, அரண்மனைகள் கட்டுவதற்கு யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் கேதுரு மரம். கேதுரு மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த கேதுரு மரத்துக்கு என்ன பண்ணாரு? ஒப்பிடுறாரு. கேதுருவை போல என்ன பண்ணுவானா? வளருவான். நாமெல்லாம் நீதிமானா இருந்தோம்னா அந்த கேதுருவை போல நம்ம என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி காணப்படும். நம்ம நீதிமானா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்முடைய வாழ்க்கையில வளர முடியாது. ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரு? பனையை போல செழிப்பான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? கேதுருவை போல வளருவான். சாலமோன் ராஜா அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த மரத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா படிச்சிருக்கீங்களா? லீபனோன்ல வந்து ரொம்ப ஃபேமஸான மரம். இப்போ லெபனான் சொல்லக்கூடிய நாட்டில் அந்த கேதுரு மரம். நீங்க வேணா நெட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, சபை முடிந்த பிறகு போட்டு பாருங்க அதனுடைய பயன்கள், அது எப்படி இருக்கும், அது எவ்வளோ உயரமா வளரும், அதை வச்சு என்ன யூஸ் பண்ணாங்க, அப்படிலாம் நிறைய இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேதுருவை போல என்ன பண்ணுவீங்களா? வளருவீங்களா? நீங்க நீதிமான்களா இருக்கும்போது பனையை போல செழிப்பீங்க, கேதுருவை போல வளருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க நீதிமான் எப்படி இருப்பான்னா, நீதிமொழிகள் எடுத்து வச்சுங்க. இனிமே நீதிமொழிகள் தான் இருக்கு எல்லாமே. 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. 3ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 12:3 படிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் படிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அல்லேலூயா. நீதிமான்களுடைய வேர் எப்படி இருக்குமா? அசையாதான். வருதா புயல் அடிச்சாலும் என்ன பண்ணாரு? மரங்கள் வேரோட சாயாது. ஏன்னா நீதிமானுடைய வேர் என்னவா? ஆண்டருடைய இதுல என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். வேர் வந்து என்ன ஆகாது? அசையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம். நம்ம நீதிமானா இருக்கும்போது நம்முடைய வேர் அசையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த காரியத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 18:10 பாருங்க. நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். இன்னைக்கு அநேகருக்கு சுகம் இல்லை. ஏன்? நாம என்ன பண்ணல? ஆண்டுடைய சத்தியத்தின்படி நாம நடக்கல. ஆண்டின்படி சத்தியத்தின்படி நம்ம நடந்தோம்னா நம்ம நீதிமானா இருந்திருப்போம். நாம எப்படி இருந்திருப்போம்? சுகமா இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு, என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை. நான் எத்தனையோ வாட்டி நான் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுட்டேன். ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், இந்த பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண, அந்த பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண, உபவாசமா இருந்து ஜெபம் பண்ண. ஆண்டவர் எனக்குள்ள என்ன இல்லை? சுகமே இல்லை. எனக்கு ஆண்டவர் இந்த பலவீனத்தை என்ன பண்ண மாட்டாரு? நீக்கவே மாட்டாரு. யாரா சொல்லி கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு. என்ன சொல்றாரு? நம்ம நீதிமானா இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா? சுகமாய் இருப்பீங்க. நீதிமானா இல்லைன்னா சுகம் உங்களுக்கு கிடைக்காது. நீதிமான்னா டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? உங்களுக்கு சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். நம்ம சத்தியத்தை கேட்கிறோம் நாத்திக்காம, ஆனா அதன்படி நம்ம போயிட்டு நடக்கிறோமா? அதான் இங்க கேள்விக்குறி. நம்ம அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் நீதிமொழிகள் 18:10 சொல்லிட்டாரு, நீதிமான் சுகமாய் இருப்பான். அடுத்து 5வது காரியத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 10 எடுத்துங்க. 10:20 வசனம். நீதிமொழிகள் 10:20. அடுத்து எப்படி இருப்பான் பாருங்க நீதிமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது. படிங்க. அவ்வளோதானே? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்து அவன் எப்படி இருப்பானா? சுத்த வெள்ளியா. வெள்ளி இப்போ விலை உயர்ந்து தானே. சுத்த தங்கம், சுத்த வெள்ளின்றாங்கல்ல. அதே போல நம்மளை வந்து யாருமே என்ன பண்ண முடியாதா? அசைக்க
முடியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள நீதிமானா இருக்கும்போது ஒருவரும் நம்ம என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 10:7 படிங்க. நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போம். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னு ஆண்டவர், நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். இன்னைக்கு அநேகர் உலக பிரகாரமா புகழ்பெற்று விளங்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ள பேர் பெற்று என்ன பண்ணலாம்? புகழ் பெற்று விளங்கணும். ஒரு நீதிமானா இருந்தானா அவன் எப்படி இருப்பானா? அவனுடைய பேர் எப்படி இருக்கும்? புகழ் பெற்று விளங்கும். நம்முடைய பேர் புகழ் பெற்று விளங்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கணும். அடுத்து 7வது காரியம் பார்க்கப்போமா? நீதிமொழிகள் 11:8 படிங்க. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். போதும். அல்லேலூயா. நீதிமான் எதிலிருந்து விடுவிக்கப்படுவான்? இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நமக்கு இக்கட்ல நம்ம மாட்டிட்டு இருக்குமா? ஏதாச்சும் ஒரு காரியத்துல போய் நம்ம என்ன பண்ணிருப்போம்? கோர்ட்டு கேஸ் சொல்லிட்டு அலைந்து கொண்டிருப்போம். ஒரு இக்கட்ல போய் நம்ம என்ன பண்ணிருப்போம்? மாட்டின்னு இருப்போம். நம்ம யாரையோ நம்பி போயிருப்போம். அங்க போய் என்ன பண்ணிருப்போம்? ஏமாற்றப்பட்டு இருப்போம். அங்க போய் மாட்டின்னு இருப்போம். ஒரு இக்கட்ல போய் நம்ம மாட்டின்னு இருப்போம். ஆனா நீதிமானா இருக்கும்போது அந்த இக்கட்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்க. புரியுதா? அல்லேலூயா. நம்ம இக்கட்ல மாட்டி இருந்தோம்னா நாம இனிமே என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து நாம் நீதிமானா இருக்கும்போது அந்த இக்கட்ல இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்க. ஏன்னா வேதவசம் சொல்லுது, நீ இக்கட்ல இருந்து விடுவிக்கப்படுவான். யாரு? நீதிமான். நீதிமான் இக்கட்ல இருந்து விடுவிக்கப்படுவானா? நாம இக்கட்ல இருந்து விடுவிக்கப்படனா நாம இனிமே நீதிமானாய் நடந்து கொள்ள முயற்சி செய்யணும். அடுத்து பாருங்க, 8வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். நீதிமொழிகள் 12:21 படிங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. போதும். நீதிமானுக்கு என்ன வராதா? ஒரு கேடும் வராதான். நம்ம சொல்லுவோம் உலகமா, என்னடா இவனுக்கு எந்த கேடுமே வர மாட்டேங்குது. உலக பிரகாரமா சொல்லி கேட்டுருங்களா இல்லையா? இவனுக்கு ஒரு கேடும் வர மாட்டேங்குது, இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது நம்ம கேட்டு இருப்போம். நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நம்ம நீதிமானாய் நடக்கும் போது நமக்கு என்ன வராதா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேடும் வராது. நம்ம நீதிமானாய் இருக்கும்போது என்ன வராது? நமக்கு ஒரு கேடும் என்ன வராது? வராது. முதலாவது காரியம் ஞாபகம் இருக்கா? பனையை போல செழிப்பான். அடுத்து கேதுருவை போல வளருவான். அவனுடைய வேர் அசையாது. எப்படி இருப்பான்? சுகமா இருப்பான். அவனை என்ன பண்ண முடியாது? ஒருவனும் அசைக்க முடியாது. அவனுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவனுக்கு என்ன வராது? ஒரு கேடும் வராது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு எந்த வியாதியும் வராது. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு கேடு வருதா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள. நமக்கு எந்த கேடுமே வராது. எப்படி? நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கும்போது, அவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நமக்கு உன்னுடைய வாழ்க்கையில எந்த கேடும் நமக்கு வராது. ஆண்டவரை அதை தடுத்து நிறுத்துவார். அடுத்து 9வது பாயிண்ட், நீதிமொழிகள் 13:21. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு என்ன கிடைக்குமா? என்ன பலனா வரும்? நாம எவ்வளோ செஞ்சிட்டோம்ப்பா, ஆனா எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. நான் எவ்வளோ நல்ல காரியம் செய்யறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், ஆனா எனக்கு எந்த பலனும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா இங்க சொல்றாரு, யாருக்கு பலன் வருமா? நீதிமானுக்கு. நீதிமானாய் இருக்கும்போது நன்மை என்ன வருமா? அவனுக்கு பலனா வரும். தீமை நமக்கு பலனா வராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க நன்மை தான் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தீமை தான் அவங்களுக்கு பலனா சேரும். வாழ்க்கையில புலம்பிக் கொண்டு இருப்பாங்க, ஐயோ நான் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்யறேன், ஆண்டவருக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், ஆனா எனக்கு தீமையான காரியம் தான் பலனா சேருதே அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு, நீதிமானாய் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு நன்மை பலனாய் வரும். நமக்கு நன்மை பலனா வரும். நம்ம நீதிமானாய் நடக்கணும். அடுத்தது பாரு, கடைசி 10வது நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், விழுவான். நீதிமான்களோ நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். துளிரை போல தழைப்பார்கள். தழைப்பார்கள். துளிர் பார்த்துருக்கீங்களா? வேப்பங்கொழுந்து துளிர்
மரத்தை பார்த்துருப்பீங்களா? மரம் அப்படியே இலை உதிர் காலத்தில் இலையெல்லாம் உதிர்ந்துட்டு திருப்பி துளுக்கும் போது எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும், தழன்னு இருக்கும். வேதத்தை நம்ம பார்க்குறோம், ஆண்டவரும் அவருடைய சீஷரும் என்ன பண்ணுறாங்க? நடந்து போயிட்டு இருக்கும்போது எதை பார்க்குறாங்க? ஒரு அத்தி மரம் எப்படி இருக்காது? ரொம்ப பச்சை பசங்க தழன்னு இருக்கு. ஆனால் அதில் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் எப்படி இருப்பான்? துளிரை போல இருந்து தழைப்பான். துளிரா மாத்திரம் இருந்துட்டா போதாது, அது துளிரா இருந்து அது வளர்ந்து அது பலனை கொடுக்கணும். நாம நீதிமானா இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா? துளிரை போல நம்முடைய வாழ்க்கை தழைக்குமா? துளிரை போல தழைக்கணுமா நம்முடைய வாழ்க்கை? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார் 10 காரியங்கள். நிறைய காரியம் இருக்கு, ஆனா டைம் பத்தாது. அதனால முக்கியமான ஒரு 10 காரியங்கள். நாம் நீதிமானாய் இருக்கும்போது, முதலாவது நாம் பனையை போல நாம செழிப்போம். இரண்டாவது நம்ம கேதுருவை போல வளருவோம். அடுத்து நம்முடைய வேர் என்னைக்குமே அசையாமல் நிலை பெற்று இருக்கும். அடுத்து நாம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்? சுகமா இருப்போம். அடுத்து நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அடுத்து நம்முடைய பேர் எப்படி இருக்கும்? புகழ் பெற்று விளங்கும். ஏழாவது காரியம், இக்கட்டி நின்று என்ன பண்ணுவோம்? விடுவிக்கப்படுவோம். நமக்கு என்ன வராது? ஒரு கேடும் வராது. 9வது நன்மை நமக்கு பலனாக வரும். கடைசி, துளிரை போல தடைமை. கேட்கறதுக்கு எப்படி நல்லா இருக்கா? இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நாம ஒரு காரியம் செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போறோம், முடிக்கலாம். அடுத்து ஒரு 5 காரியம் இருக்கு. இந்த காரியம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம நீதிமானாய் இருப்போம். நமக்கு மேல் சொன்ன இந்த 10 காரியம்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அது என்ன பார்க்கலாமா? முதலாவது என்னன்னா, நீதிமொழிகள் அப்படியே படிங்க, 29:6. நீதிமான் என்ன செய்யணும்? இந்த 10 காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம சபைக்கு வந்து என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்து போகணுமா? பாருங்க, நீதிமொழிகள் 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே படிங்க. கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் எப்படி இருக்கானா? பாடி மகிழ்கிறான். பாடி மகிழ்கிறான். துதி ஆராதனைக்கு யாரெல்லாம் வந்தீங்க? பாருங்க, 5 பேர் 6 பேர் தான் கை உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. இங்க முதலாவது பாயிண்ட் என்ன? அதுக்குதான் ஆலயத்துல முதலாவது ஆராதனை நமக்கு என்ன இருக்கு? துதி ஆராதனை. நீதிமான் பாடி மகிழ வேண்டும். அப்படி பாடி மகிழனா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டார். என்னடா இப்படி சொல்றான்னு சொல்றீங்க, கோச்சு கூடாது. நான் சொல்லல, வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ணுமா? பாடி துதிக்கணும். நம்ம என்னென்ன பாட்டை பாடுறோம். இப்போ டிவியில் எதனா பாட்டு போட்டாங்கன்னா உடனே கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம்? பாடுறோம். அது உலக பிரகாரமான காரியங்கள் அது. ஆனால் ஆலயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை குறித்து பாடி மகிழணுமா? வெறும் பாடுறது மாத்திரமல்ல, பாடி நமக்குள்ள என்ன பண்ணோம்? மகிழணும். அந்த பாட்டை நம்ம உணர்ந்து பாடணும். அப்போ நமக்குள்ள என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். ஏதோ பாட்டை சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாடக்கூடாது. அந்த பாட்டில் வர சரணங்கள் அது நம்ம மனதில் அபியாசப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்? பாடும்போது நமக்குள்ள தன்னால் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். குதூகலம் கொண்டாட்டமேன்னு பாடுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் குதூகலம் இருக்கா? அது நம்ம மனசுல நினைச்சு பாடும் போது என்ன வரும்? வருமா வராதா? துதி ஆராதனை வரவங்களுக்குலாம் தெரியும். அது துதி ஆராதனை பங்கு கொள்ளாதவங்களுக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் என்ன பண்ணணும்? நீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு தயவு செய்து என்ன பண்ணுங்க? துதி ஆராதனையில பங்கு கொள்ளுங்க. அப்போதான் ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிப்பாரு. இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷமா நம்ம ஆலயத்துக்கு வர போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறைய சொல்லக்கூடாது. நம்ம மேல குறைய வச்சுட்டு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு. நம்ம வந்து உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம பிரித்து கொண்டு வந்துட்டாரு. தயவு செய்து நினைச்சு பாருங்க. உலகத்தான் வந்து என்ன வேணா பண்ணலாம், அது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் நம்ம அவங்க கிட்ட நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சமாச்சு என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக உண்மையா என்ன பண்ணோம்? வாழணும். ஆண்டவருக்காக பாடி மகிழணும். துதி ஆரணில் பங்கு கொண்டு துதிக்கணும் ஆண்டவரை. அப்படி துதிக்கும் போது தான் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். தயவுசெய்து பாட்டு பாடும்போது என்ன பண்ணணும்? கை தட்டணும். கை தட்டி பாடணும். அப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்துச்சு பாருங்க, துதி ஆராதனை போட்டு பாருங்க. அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா வயதானவங்களாம் முக்காடு போட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்கள மறந்து என்ன பண்ண கைகளை தட்டி
ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணும். நீங்க பாருங்க, பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ண போறோம்? ஆண்டவரை பாடி மகிழ வேணுமா. அதான் சொல்றாரு, நீதிமான் பாடி மகிழ வேண்டும். அப்பதான் நமக்குள்ள என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இரண்டாவது காரியம் பார்க்கலாமா? சங்கீதம் 33:1. அடுத்து நீதிமான் என்ன பண்ணணும் பாருங்க. யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகள் எல்லாம் செவிகொடும். அது இல்லையே பாருங்க. 33:1. நீதிமான்களே, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். களி கூறுங்கள். துதி போதும் போதும் செய்யுங்கள். போதும். களி கூறுங்கள் என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷப்படணும். நாம இன்னைக்கு என்னென்னவோ சந்தோஷப்படுறோம். வேலை கிடைச்சிச்சு சந்தோஷப்படுறோம், சம்பளம் வந்துச்சு சந்தோஷப்படுறோம், நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியம் நமக்கு நடந்துச்சு சந்தோஷப்படுறோம், திருமண நாள் வருது சந்தோஷப்படுறோம், பிறந்த நாள் வருது சந்தோஷப்படுறோம், எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறோம் சந்தோஷப்படுறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த சந்தோஷத்துல எதுக்குள்ள இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படணும்னா நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம்? களி கூறணும்னா எப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். முதலாவது ஏதாவது நமக்கு சந்தோஷமான காரியம் வருதுறானா அது நம்ம முதலாவது யாருக்கு சொல்லணும்? நன்றி கர்த்தருக்கு சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஜெபக்கூட்டம் வச்சு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்குள்ள களி கூறும். நமக்கு ஒரு நடந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல ஓடி போய் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். அது முக்கியம் கிடையாது. ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷப்படணுமா. நீதிமான் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். அப்படி களி கூறும் போது, அப்படி சந்தோஷப்படும் போது மேற்சொன்ன 10 காரியங்கள் நமக்கு வாய்க்கும். மூன்றாவது என்ன பண்ணோம் பாருங்க. சங்கீதம் 140:13. நீதிமான் என்ன பண்ணோம் பாருங்க. சங்கீதம் 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம யாருடைய நாமத்தை துதிக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோமா? கிரிக்கெட் பார்க்கும்போது கிரிக்கெட் பிளேயருடைய நாமத்தை சொல்லி நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம். அவன் 6 அடிக்கும் போது அவனுடைய பேரை சொல்லி என்ன பண்றோம்? கை தட்டுறோம். கை தட்டுறோமா இல்லையா? சினிமா படம் பார்க்கும்போது சண்டை போடும்போது சூப்பரா ஃபைட் பண்றான்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி நாம சந்தோஷப்படுறோம், துதிக்கிறோம். ஆனா இங்க நீதிமானா இருக்கும்போது யாருடைய நாமத்தை துதிக்கணுமா? கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். அவருடைய வாயில் என்ன இருக்கணுமா? கர்த்தரை உயர்த்தும் துதி. அதனால நம்ம கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? துதிக்கணும். உலக பிரகாரமா செய்யறதை நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நாம் நீதிமானா இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, முக்கியமானது சங்கீதம் 34:17. நீதிமானா இருந்தால் நம்ம இதை செய்யணும். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஐயோ, நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேனே, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலே சொல்லி கொண்டிருக்கீங்களா? யார் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறாரு? நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு என்ன பண்றாரு? பதில் கொடுக்குறாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கொள்றது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். நம்ம நீதிமான்களா இருந்தா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாரு? அதை கேட்டு அதை நமக்கு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம சாப்பிடும் போது ஜெபிக்கணும், தூங்கும் போது ஜெபிக்கணும், வெளியே கிளம்பி போகும்போது ஜெபிக்கணும். அதுக்காக போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு முட்டி போட்டு ஜெபிக்கணும்ன்ட்டு கிடையாது. நாம இப்ப கிளம்பி போறோம்னா மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக போறேன், இது என்ன பண்ணுங்க, வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நான் தூங்க போறேன், நல்ல நித்திரை தாருங்க, காலையில் எழுந்து போய் துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மனசுக்குள்ளேயே ஜெபிக்கணுமா. நீதிமான் எப்பவுமே ஜெபிக்க வேண்டும். அடுத்து கடைசியா பார்க்கலாமா? ஆபகுக் 2:4. ஆபகுக் 2:4. நீதிமான் எப்படி இருக்கணுமா பாருங்க. என்ன பண்ணணும்?
இதோ அகங்காரியா இருக்கிறானே, படிங்க. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. புரிஞ்சுதா? விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணோம்? பிழைக்கணும். சாப்பிட்டு பிழைக்கணுமா? அது உலக பிரகாரமான காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னா நம்ம எதனால பிழைக்கணும்? விசுவாசத்தினால பிழைக்கணும். விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம போன வாரம் நம்ம செய்தி கேட்டோம்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் விசுவாசத்தை பத்தி நம்ம கேட்டோம். சீஷர்கள்லாம் அப்ப இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை பார்த்து விசுவாசித்தாங்க. நாம இன்னைக்கு பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை கேட்டு மற்றவங்க சொல்றதை கேட்டு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். நாமெல்லாம் பாக்கியவான்கள். விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டுமா? எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது விசுவாசத்தினாலே அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணோம்? பிழைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிழைக்கணும்னா எதனால பிழைக்கணும்? விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாமே எப்படி இருக்கணும்? விசுவாசமான வார்த்தையாக தான் இருக்கணும். அவிசுவாசமா இருக்கக்கூடாது. ஐயோ ஆண்டவர் இதுக்கு செய்வாரோ, நான் இதை ஜெபிச்சா ஆண்டவர் இதை கொடுப்பாரோ, கொடுக்க மாட்டாரோ. விசுவாசமா கேட்டா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. விசுவாசம் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரத்துல கேட்கக்கூடாது. அதான் நீதிமான் எப்படி பிழைக்கிறான்னா விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? நீதிமான்னா யாரு? நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரணும்னா அவன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். நீதிமானுக்கு வர ஆசீர்வாதங்கள் ஒரு 10 காரியத்தை குறித்து நாம பார்த்தோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாத செயல்படுத்தணும். கேட்கறதெல்லாம் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம்? நீதிமான்களாய் கொஞ்சமாச்சு என்ன பண்ணலாம்? வாழலாம். நீதிமானாக இருக்கும்போது நம்ம நேர்மையாக நடக்கணும். நம்ம அநியாயம் பக்கம் போகக்கூடாது. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? கொஞ்சமாச்சு நேர்மையாய் நடக்கணும். ஆண்டவருக்காக நேர்மையாக நடக்கணும். உண்மையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுமா? எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நம்ம நீதிமான்களாய் நடக்க நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நாமெல்லாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவருக்குள்ள நம்ம நீதிமான்களா இருக்கும்படி நாம அழைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சமாச்சு நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம்? நீதிமான்களா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா வல்லவராக இருக்கிறார். இந்த 10 காரியங்களை நீங்க போய் என்ன பண்ணுங்க? அவர் சொன்னது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் போயிட்டு தனிமையில் உட்காந்து இருக்கும்போது அதை யோசிங்க. ஏன்னா நம்ம இதை யோசிக்கும் போது நமக்கு மற்ற காரியங்கள் நமக்கு மனசுல வராது. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? உலகபரமான காரியங்களை குறித்து நம்ம நிறைய யோசனை இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம நீதிமான்களா இருக்கும்போது ஆண்டுடைய காரியத்தை குறித்து என்ன பண்ணோம்? இரவும் பகலுடைய வேதத்துல தியானமா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம இரவு பகலும் ஆண்டுடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கும்போது கண்டிப்பாக நம்மை நீதிமானாய் மாற்றவர் வல்லவராய் இருக்கிற. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா?